கைய கோத்து வச்சதுக்கு காரணமே, நம்ம தியானம் பண்ணும்போது நமக்குள்ளார ஒரு அலை, காந்த அலை உருவாகுது. அந்த காந்த அலை வந்து எர்த் ஆச்சு அப்படின்னாக்கா, பூமியில போயி, அந்த நம்ம சேகரிக்கக்கூடிய சக்தி எல்லாம் விரயமாகுது அப்படிங்கிறனால, அத தடுக்கிற விதமாக நம்ம செருப்பு போட்டு பழகிக்கிறது. பெருங்காலம் நடக்காம, செருப்பு போட்டு பழகிக்கிறது. இந்த மாரி தியானம் பயிலும் காலங்கள்ல, இந்த மாரி தியான பலகையில உட்காந்துக்கிறது. வெறும் தரையில உட்காராத. இது மாரி பண்றது எல்லாமே சரிதான். நியாயமானது தான். ஆனா, வசதி இருந்து, வாய்ப்பு இருந்து, மான் தோலு, புலி தோல்ல உட்காந்துக்கிறது தப்பு கிடையாது. மான் தோல்ல இருந்ததுன்னா, மான் வந்து எப்படி அமைதியானது இல்லையா? அவன் அமைதியா இருக்கிறதுனால அதுல உட்காந்து தியானம் பண்ணா சத்துவ குணம் வர்றது சகஜம்தான். சகஜம்தான். அதாவது தர்ப்பபுல்லுல பாய் செய்து அதுல உட்கார்ந்தோம் அப்படின்னாக்கா, அது ஒரு விதமான வைப்ரேஷன் கிடைக்கிறது உண்மைதானே. அதுபோல புலித்தோல்ல உட்கார்ந்தா தியானத்துல வேகம் உண்டாகிறது எல்லாமே உண்மைதான். ஆனா மான் தோல், புலித்தோல்லாம் பயன்படுத்துறத நம்ம இந்திய அரசாங்கம் தடை பண்ணியிருக்கு அப்படிங்கும்போது, அதை யூஸ் பண்றது சரியா வருமா? அப்புறம் அவனுக்கு நம்ம பதில் சொல்லிட்டு இருக்கிற மாதிரி ஆயிடும். அதனால அதெல்லாம் தேவையில்லை. அப்படி பார்த்தோம் அப்படின்னாக்கா, எவ்வளவோ மகான்கள் வந்து சாதாரணமா வெறுமனே கோவணத்தை கட்டிட்டு என்ன பெரிய ஞானியா பிரகாசம் அடைஞ்சிருக்காங்க நம்ம இந்திய திருநாட்டுல. சதாசிவ பிரம்மேந்திரால் அப்படிங்கிற நெரூர்ல இருக்கிற சாமியாரு உருவத்தை பற்றியோ தோற்றத்தை பற்றியோ ஒரு சிறு துளி கூட கவலை இல்லாதவர். என்ன சாதாரணமா ஒரு கோமணத்தை கட்டிட்டு அப்படியே வளம் வந்தவர். அவர் எந்த புலித்தொல்ல உட்காந்து தியானம் பண்ணி அந்த நிலையை அடைஞ்சாரு அப்படின்னு நல்லா சிந்தனை பண்ணி பார்த்தோம்னா, அவருடைய வாழ்க்கை வரலாறுல எடுத்து சிந்தனை பண்ணி பார்த்தோம்னா, அவர் ஒரு புலித்தொல்லையும் உட்காரல. ஆனா பிரம்ம ஞானியா பிரகாசம் அடைஞ்சாரு அப்படிங்கிறதுனால, இது தியானம் பண்ணணும், உணர்வை கவனிக்கணும். என்ன பிரபஞ்சம் முழுக்க நீக்கமர நிறைஞ்சிருக்கக்கூடிய அந்த ஆண்டவனுடைய அம்சம், பிரம்ம அம்சம் உடம்புக்குள்ளரையும் நீக்கமர நிறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம புறத்தாருக்கு சேயம் தன் பூங்கடல்கள் வெல்க அப்படிங்கிற மாதிரி வெளியில தேட 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 அந்த ஆண்டவன் நம்மளை விட்டு விலகிதான் இருப்பான் அப்படிங்கிற காரணத்தினால எல்லா இடத்துலயும் நீக்கமர நிறைஞ்சிருக்கக்கூடிய இறைவனை உங்க உள்ளார உள்முகமா உங்க கவனத்தை திருப்பி அகத்தியானம் பண்ணும்போது அந்த ஆண்டவனுடைய திருவுரு பிரகாசம் கூடி அவனுடைய தரிசனம் கண்டிப்பா கிடைக்கதான் போகுது. அதனால அதுக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தேவையா அப்படின்னு பார்த்தா, அது எல்லாமே நம்ம கவனத்தை திருப்பக்கூடிய விஷயங்கள் தான். என்ன நமக்கு நாமே ஒரு கட்டுப்பாடை விதிச்சுக்கிற மாதிரி இந்த காலத்துல சாமியார்கள்லாம் காவி உடை தரிச்சாங்க. கோவில்ல காவி பெயிண்ட் அடிச்சாங்க அப்படின்னா, இந்த காவி உடைக்கு கிருமிகளை நீக்கக்கூடிய தன்மை உண்டு. ஆகையினால அதுக்காகவும் காட்டுலையும் மேட்டுலையும் படுத்து தூங்குனாங்க. காவிக்கு அந்த தன்மை இருக்கிறதுனால அந்த மாதிரி ஒரு உடைய அணிஞ்சிக்கிட்டு அவங்க தவ வாழ்க்கையை மேற்கொண்டாங்களே ஒழிய, இது மாதிரி நான் கார்த்திகை மாதம் மாலை அணிஞ்சு விரதம் இருக்கிறவங்கலாம் தன்னுடைய தோட்டத்துல ஒரு குறியீடை ஏற்படுத்திக்கிறாங்க. கருப்பு ட்ரெஸ் அணிகிறது, நீல ட்ரெஸ் அணிகிறது, மாலையை போட்டுக்கிறது, நெற்றில வந்து அவங்களுக்குள்ளார ஒரு கட்டுப்பாடை வீழ்ச்சிக்கிறதுக்காக அதனால குறியீடுகள்லாம் என்ன அந்த குறியீடுகள் இல்லாமலே நம்ம கட்டுப்பாடா இருக்கலாம் தானே. இருந்தாலுமே இந்த குறியீடுகள் இருந்தது. இந்த மாதிரி ஒரு மாலையை போட்டுக்கிட்டோம், நம்ம மாலை போட்டிருக்கோம், நம்ம 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 உள்ளத்த அளவுல நம்ம வந்து இறைபக்தியோட இருக்கணும், இந்த மாலை போடுற காலங்கள்ல நச்சம் நம்ம தூய்மையா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை வந்து அது தூண்டுதலா இருந்து ஏற்படுத்தி கொடுக்குதே ஒழிய, தூண்டுதலா இருந்து ஏற்படுத்தி கொடுக்குதே ஒழிய, அதனாலதான் நம்ம வந்து இந்த ஆன்மீகத்துல முன்னேறது அப்படி அல்ல. அதனால இது எல்லாமே தோட்டத்திலேயோ அதுதான் திருவள்ளுவர் சொல்றாரு. அதான் அழித்தலும் நீட்டலும் வேண்டா, இவ்வுலகம் பழித்தது ஒழித்து விடுன்னு அப்படிங்கிறாரு. வழித்தல்னா சில பேர் மட்டை அடிச்சுக்குவான் ஆன்மீகத்துல உள்ளவன். சில பேர் என்ன பண்ணுவான், முடியை வளர்த்துக்குவான், தாடியை வளர்த்துக்குவான். இது ரெண்டுமே வேண்டாம், உலகம் பழிக்கக்கூடிய செயல்களை செய்யாது இருந்தாலே போதும். என்ன உனக்கு நீ வந்து ஆண்டவனுடைய திருவடியை அடைஞ்சிடலாம் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு. அதனால அந்த தோட்டத்துல என்ன இருக்கு, என்ன தோட்டத்தை பார்த்து ஏமாந்து போறதுதான் நம்மளோட மக்களுடைய தன்மையா இருக்கு. அப்படிங்கிறதுனால
அதுல என்ன இருக்கு? உண்மையான சாமியாரு என்ன? உண்மையான அந்த தன்னிலை அடைஞ்ச மகான்கள் வந்து இருக்கிற இடம் தெரியாம தான் இருப்பாங்க. நிறை குடம் தழும்பாதுங்கிற மாதிரி. இந்த அரை குடம் பாதியா இருந்ததுன்னா தழும்பி தழும்பி தண்ணி உளுந்துக்கிட்டே இருக்கும் வெளியில. குடம் முழுமையா இருந்ததுன்னா தண்ணி வெளியில வராது, தழும்பாது. அது போல இதுதான் விஷயம். அப்படிங்கிறதுனால நம்ம உணர்வாளர்கள் அந்த மாதிரி ஒரு விஷயத்துல போய் சிக்கிக்க வேணாம். ஆனா உள்ளத்து தூய்மை, உடை தூய்மை, என்ன இருக்கிற இடத்து தூய்மை, இதெல்லாம் மெயின்டைன் பண்ணிக்கணும், இதெல்லாம் காப்பாத்திக்கணும். என்ன கந்தலானாலும் கசக்கி கட்டு அப்படிங்கிற மாதிரி கூடிய வரைக்கும் அந்த தூய்மையான வெந்நீர் ஆடைகளை அணிந்து, என்ன உள்ள தூய்மை, உடல் தூய்மை, இது எல்லாமே காப்பாத்திக்கிட்டே இருந்தோம்னா அதுவே போதுமானது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நமக்கு இதெல்லாம் இருந்தா நம்ம நல்லா தியானம் பண்ணலாம், நம்மளே ஏமாத்திக்கிறது தான். அதுதான் இல்லாட்டியுமே நம்ம தியானம் பண்ணணும். அதுதான் உண்மையான தியானம். அதாவது இது எப்படி உயிரினங்கள் தோன்றுச்சு அப்படின்னா, இது வரைக்கும் பார்த்த தத்துவங்கள் 9 தத்துவங்கள் பார்த்துட்டோம். 9 தத்துவங்கள் என்ன பார்த்தோம்? துணிவு, நினைவு, நாதம், ஜோதி பார்த்தோம். ஜோதியிலேருந்து பஞ்சபூதங்கள் தோணுச்சு இல்லையா? ஆகாய, நீர், நிலம், காற்று, நெருப்பு தோணுச்சு. இந்த பஞ்சபூதங்கள் வந்து அந்த பஞ்சபூதங்களின் சேர்க்கையினால அப்புறம் என்ன தோணுச்சு அப்படின்னாக்கா, பஞ்சீகரிக்கப்பட்ட பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்றோம். இந்த சுத்த பஞ்சபூதங்கள் அப்படின்னா ஒண்ணுக்கு ஒண்ணு கலப்பில்லாத பஞ்சபூதங்கள். ஆகாய, நீர்நிலம், காற்று, நெருப்பு 5ம் ஒண்ணுக்கு ஒண்ணு கலப்பில்லாத இருந்ததுன்னா அதுக்கு பேரு சுத்த பஞ்சபூதங்கள். இந்த பிரபஞ்சம் எல்லாம் தோன்றதுக்கு முன்னாடி சுத்த பஞ்சபூதங்கள் தான் உருவாச்சு. சுத்த ஜோதியில இருந்து என்ன உருவாச்சு? சுத்த பஞ்சபூதங்கள். சுத்த பஞ்சபூதங்கள் அப்படின்னாக்கா ஆகாய, நீர், நிலம், காற்று, நெருப்பு, இது ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தம் இல்லாத இருந்தது, தொடர்பு இல்லாத இருந்தது. அதுக்கு பேர் சுத்த பஞ்சபூதங்கள். சுத்த பஞ்சபூதங்கள் பஞ்சீகரிக்கப்பட்ட பஞ்சபூதங்களா ஒண்ணுக்கு ஒண்ணு கலக்க ஆரம்பிச்சது பிற்பாடு உயிரினங்கள் தோன்ற ஆரம்பிச்சது. அதுக்கு பேர் பஞ்சீகரிக்கப்பட்ட பஞ்சபூதங்கள். இப்போ ஒரு பாத்திரத்துல மொட்டை மாடியில தண்ணியை எடுத்து வச்சோம் அப்படின்னாக்கா, மண் பாத்திரத்துல தண்ணியை எடுத்து வச்சோம் அப்படின்னா 10-15 நாள் அதை மறந்துட்டோம் அப்படின்னா 15ஆவது போய் பார்த்தோம் அப்படின்னா அதில் பாசி படர்ந்துருக்கும். அப்புறம் 10 நாள் கழிச்சு பார்த்தோம்னா அந்த பாசியை திங்கிறதுக்கு சில உயிரினங்கள் வந்திருக்கும். அது போல நீர்நிலைகள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, காவேரி படித்துறையிலையோ இல்லை குளத்து படித்துறையிலையோ நம்ம வந்து காலை வைக்கும்போது வழுக்கும். பாசி வழுக்குது பார்த்து போங்க அப்படிம்பாங்க இல்லையா? பாசி வழுக்குது பார்த்து போங்க அப்படி. அதுதான் பூமி வந்து நீர்நிலைகள் எல்லாமே. தண்ணின்னு சொன்னாலும் நீர்நிலைகள், கடல்ல, ஆறு, குளம், ஏரி, இந்த மாதிரி நீர்நிலைகள் எல்லாமே மண்ணுல தான் அந்த தண்ணி இருக்கு. இருக்கு அப்படிங்கிறதுனால அதுல மண்ணு தண்ணியும் சூரிய வெப்பமும் ஒன்னா சேரும்போது அதுல பாசி உருவாயிடுது. பாசி உருவானதுக்கு பிற்பாடு அதில் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டாக்கா, அதை திங்கிறதுக்காக உயிரினங்கள் உருவாயிடுது. அப்போ நீர்வாழ்வன அப்படிங்கிறது தான் முதல்ல தோன்றுறது. நீர்வாழ்வன அதில் நத்தை தான் முதல்ல தோணுது அப்படிங்கிறாரு. கடல்ல மாத்திரம் நத்தை இல்லை, நீர்நிலைகள்லையும் நத்தை இருக்கு. இப்போ ஒண்ணுமே இல்லை, உங்க வீட்டில் என்ன பண்ணுங்க, ஒரு பெரிய மண் பாத்திரத்துல ஏதோ ஒரு அல்லி செடியோ தாமரை செடியோ வச்சு வளர்த்து பாருங்களேன், கண்டிப்பா நத்தம் வந்துடும் அதுல கொஞ்ச நாள்ல. அது எப்படி வந்ததுங்கிறது தெரியாது. வந்துருமா வராதா நத்தா? பார்த்துருக்கீங்களா? உருவாகி அது மாதிரி வந்துடும். அது போல அது தானாகவே உருவாயிடுது. மண்ணு, தண்ணி, சூரியன், இது 3 சேர்ந்ததுன்னா அந்த நீர்வாழ்வன ஆட்டோமேட்டிக்கா உருவாயிடுது. ஆட்டோமேட்டிக்கா உருவானது இந்த பச்சைன்னு சொல்லக்கூடிய பாசி நீர்நிலையில இருக்கும்போது பாசியா இருக்குது. சந்தர்ப்பமா அப்படியே கரையில வந்து வந்து வளர ஆரம்பிக்கும் போது தாவரமா மாறிடுது. சரியா? அதான் நீர்வாழ்வனா தாவரம் ரெண்டாயிடுச்சு. எல்லாமே ஏக்கத்தினுடைய விளைவு தான். எல்லாமே ஏக்கத்தினுடைய விளைவுனால நேரடியான மாற்றங்கள் வந்து ஏற்பட்டுக்கிட்டே தான் இருக்கு அப்படிங்கிறது
குறிப்பிடுறாங்க. அதாவது பரிணாமத்துல ஒவ்வொரு ஸ்டேஜா பரிணாமத்துல நிலைய அடைஞ்சு அடைஞ்சு மனிதனா ஆகுறது வேற, நேரடியா மனிதன் ஆகுறது வேற. அதுவும் நடக்குது ஆயத்துல இருக்கு அப்படிங்கிறாங்க. விஞ்ஞானம் அப்படிங்கிறது வந்து விஞ்ஞானத்தை நம்மள வந்து ஒவ்வொன்றும் ஆராய்ச்சி பண்ணி என்ன ஒரு நிலையை எட்டி அந்த பொருளை உருவாக்கி அனுபவிக்கிறோமா அப்படின்னு பார்த்தா இல்லை. யாரோ ஒருத்தன் அவனுடைய அறிவை பயன்படுத்தி உண்டாக்குன பொருளை நம்ம பயன்படுத்துறோம். என்ன அந்த பொருளை எப்படி உண்டாக்கணும் அப்படிங்கிற தியரியை எழுதி வச்சிருக்கோம், அதை படிக்கிறோம். அதனால நமக்கும் அந்த அறிவு ஏற்பட்டு போயிடுது தானே. கணித மேதை ராமானுஜம் கணிதத்துக்கெல்லாம் விடையை கண்டுபிடிச்சாரு, பூஜ்ஜியத்தை கண்டுபிடிச்சாரு. இப்போ நம்ம அதை வச்சு நம்ம வந்து கணிதம் கத்துக்கிறோமா இல்லையா? அது போல யாரோ ஒருத்தன் கண்டுபிடிச்சதை வந்து அந்த அனுபவ அறிவுனால கண்டுபிடிச்சதை இப்போ உள்ளவங்களுக்கு நம்ம எளிதில் புகுத்த முடியுது அப்படிங்கிறாரு. அது உண்மைதானே அது. இது எல்லாமே அந்த உயிரினங்களோட ஏக்கம்தான். இப்போ வீட்டில் பூனை, நாய், இது மாதிரி முயல், இது மாதிரி வளர்க்குறவங்க பார்த்துருக்கலாம். சமயத்தில் அந்த பூனை, நாய், முயல் எல்லாமே பின்னங்காலம் நின்று முன்னங்கால தூக்கிட்டு நிற்கும். பார்த்துருக்கீங்களா? அது ஏன் அப்படின்னாக்கா, எதுக்கு நம்ம 4 காலில் நடக்கணும், 2 காலில் நடக்க முயற்சித்தா என்ன அப்படிங்கிற அந்த ஏக்கம் தான். அந்த ஏக்கத்தினுடைய விளைவு தான் என்ன ஆகுது, பறவைகளுக்கும் அப்படித்தான். பறவைகளுக்கு என்னாச்சு, ரெக்கைகள் 2, ரெக்கைகள் 2, காலு 2. அது என்ன பண்ணுது, நடக்கிற உயிரினங்களை பார்த்துட்டு நம்மளும் அது மாதிரி நடக்கலாமே நினைக்கும் போது ரெக்கைகள் 2 கைகளாகவும் காலு 2 காலாகவும் மாறிக்குது. அது போல அந்த ஏக்கம் வந்து என்னாச்சு, 4 காலில் நடக்கக்கூடிய உயிரினங்களுடைய ஏக்கம் 2 காலில் நடக்கக்கூடிய காண்டாமிருகம், குரங்குகளா மாறுச்சு இல்லையா? இதான் பரிணாமம் சொல்றது. அதுங்க வந்து வேட்டையாடுது. வேட்டையாடும் போது இந்த இடத்துல போனாக்கா இந்த வேட்டை கிடைக்குது, என்ன எப்படி வேட்டையாடணும் அப்படிங்கிற முறைய மறந்துடும். ஞாபகம் வச்சுக்க முடியாது அதுனால. யூக அறிவு கம்மியா இருக்கிறதுனால. அது அது செய்த செயல்களுடைய விளைவை வந்து அது ஞாபகம் வச்சுக்கிற தன்மை இல்லாதது இல்ல அதுக்கு. அது ஒண்ணுதான் அதுங்களுக்கு குறைய ஒழிய மற்றபடி மனித எல்லாமே ஒண்ணுதான் அப்படின்னு அறிஞ்சதுக்கு பிற்பாடு அன்பு தானே ஏற்படும். எல்லாமே நீ நானும் ஒண்ணு, நாய் நானும் ஒண்ணு அப்படின்னு சொல்லும் போது நான் வேற நாய் வேறையா? அப்ப நாய் மேல எனக்கு அன்பு தானே ஏற்படணும். எல்லாமே அந்த பிரம்மத்தினுடைய பரிணாம வேறுபாடுகள் தானே. பரிணாம வேறுபாடுகள் தானே, உயிர் தோற்றங்கள்ல உள்ள வேறுபாடுகள் தானே. ஆனா எல்லாமே ஒண்ணு தானே அப்படிங்கிற அறிவு வந்துச்சுன்னா அப்படின்னா அன்பை மறப்போமா? மறக்க மாட்டோம். அப்புறம் அடுத்தது பொருளை அறிந்தோர் புகழை விரும்பார். ஆமா, பொருளை அறிந்தோர் புகழை விரும்பார். அப்ப ஏற்கனவே இவரு கேட்ட மாதிரி தான், ரமேஷ் கேட்ட மாதிரி தான். தோட்டத்திலேயே வந்து ஒரு ஆடம்பரத்தை விரும்புறது என்ன, உண்மையான பொருளை அறிஞ்சவங்க என்ன, அன்பை அறிந்தோர் 1000ல் ஒருவர், அறிவை அறிந்தோர் 1,00,000ல் ஒருவர், குருவை அறிந்தோர் கோடியில் ஒருவர், கருவை அறிந்தோரை காண்பதும் அறிவு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கருவை அறிந்த குரு பொருளை அறிந்தவன் தானே. அவன் வந்து புகழை விரும்பினா அப்படின்னாக்கா அவன் வந்து கருவை அறியலன்னு தான் அர்த்தம். உண்மையான கருவை அறிந்த குருவா இருந்தான் அப்படின்னாக்கா பெண்ணையோ பொண்ணையோ புகழையோ கண்டிப்பா விரும்ப மாட்டான். அதுதான் உண்மை. கடவுள் தான் எல்லாமே இருக்கு அப்படிங்கும்போது தனியா ஒரு கடவுள்னு ஒண்ணு இருந்து வேறு ஒரு பொருள் இருந்து கடவுள் அதை எடுத்து உலகத்தை படைச்சாருங்கிறது இல்லை இல்லையா? எல்லாமே பரிமளித்திருப்பதே கடவுள். எல்லாமாக பரிமளித்திருப்பதே கடவுள். காணும் பொருள்லாம் கடவுள் பயமே. காண 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 முற்பட்டவே கடவுள் ஆதானே அப்படின்னு சொல்லும்போது எல்லாமே கடவுளா மயமா இருக்கும்போது அப்புறம் கடவுள்னு ஒருத்தர் தனியா இருந்தா தானே அவனை தேடி போற வேண்டிய வேலை இருக்கு. அது இல்லையே. அதுல 4 வந்து கரணம் 4 துணிவு நினைவு நாதன் ஜோதி. தானா இந்த ஆதி சந்தர்ப்பமா நான் இருக்கேன்னு நினைச்சதுனால அசைஞ்சதுனால நாதம் ஏற்பட்டு
அந்த நாதத்திலேருந்து காரணலோகம்னு சொல்லக்கூடிய அந்த ஜோதி ஏற்பட்டுச்சு. ஜோதியிலேருந்து என்ன ஏற்பட்டுச்சு? பஞ்சபூதங்கள், ஆகாய நீர்நிலம் காற்று நெருப்பு ஏற்பட்டது. அப்ப இது 9 பெரிய தத்துவம்னு சொல்றாங்க. ஒரு டாக்டர் உண்மையிலேயே அது வந்து இப்போ என் வாழ்க்கையில் நடந்தது. ஒரு டாக்டர்கிட்ட போன ஒரு விஷயமா அவர் என்ன சொல்றாரு, 10 நாளா ஒரு சர்ஜரியுமே பண்ணல, கை ஒரு மாதிரியா இருக்கு எனக்கு அப்படிங்கிறாரு. ராஜலிங்கத்துக்கு தெரியாது, அவர் 10 நாள் தொழில் செய்யாட்டி அவருக்கு என்ன வெறி பிடிச்ச மாதிரி, பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடும். போல சுத்த வீரனா இருந்தா என்ன பண்ணணும், யார்கிட்டயாவது சண்டை போட்டுட்டே இருக்கணும். அவனுக்கு சுத்த வீரனுக்கு எதிரியே இல்லை அப்படின்னா என்ன ஆகும்? அதுவே ஒரு வியாதியா இருக்கிறது போல. இது உண்மையான எல்லா டாக்டருமே அந்த அனுபவம் இருக்கும். எல்லாருமே அதை தான் சொல்லுவாங்க. என்ன, அது குறிப்பா அந்த சர்ஜரி பண்றவங்களுக்கு, அந்த சும்மா அந்த கிளினிக்ல உட்காந்துருக்க டாக்டர் கூட அது மாதிரி நினைக்க மாட்டான். சர்ஜரி பண்றவனுக்கு எதாவது முடிச்சு அறுத்தே ஆகணும் அவனுக்கு, இல்லாட்டி அவனுக்கு தூக்கம் வராது. அப்படிங்கிறது போல சுத்த வீரனுக்கு வந்து சண்டையிடுறதுக்கு வாய்ப்பு இல்லாத எதிரியே இல்லாட்டி என்ன ஆகும்? அது போல இதுவே என்ன பண்ணுது, தான் தானாவே பிரகாசம் அடைஞ்சு பிரபஞ்சம் முழுக்க பரிமளிச்சிருக்கு அப்படின்னு. தனக்குத்தானே பரிமளிச்சு தனக்குத்தானே இன்பத் துன்பங்களை மண்ணான மண்ணே மண் மண்ணான மண்ணில் மண்ணே உருவாகி மண்ணான மண்ணே மண்ணுக்கு அபகார உபகாரமாகி மண்ணாட மண்ணே மண்ணாகி போவது உலகுன்னு சொல்றது போல, அந்த ஆதி தனக்குத்தானே பிரபஞ்சமா பரிமளித்து தனக்குத்தானே இன்பத் துன்பங்களை அனுபவிச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கான்னு சொல்றாங்க. வேற ஒன்றும் இல்லை. அரூபம் அருபா ரூபம் அப்படின்னு நம்ம பேசியிருக்கோம். இந்த ரூபம்னா கண்ணுக்கு கைக்கு சிக்கக்கூடியது எல்லாமே ரூபம். கண்ணுக்கும் கைக்கும் சிக்கக்கூடியது எல்லாமே ரூபம். எது கண்ணுக்கும் கைக்கும் சிக்குது? மண்ணும் தண்ணியும் சிக்குது. சிக்குதா இல்லையா? அதனால அது ரூபமா தெரியுது. மற்றது காத்து, நெருப்பு, அப்புறம் வேற என்ன இருக்கு? ஆகாயம். இது எல்லாமே அருபா ரூபம். இதை வந்து உணர முடியும். அப்படின்னா காத்து மேலே போடுறது உணர்றோம். நெருப்பை வந்து தொட்டா சுடுது. நெருப்பு அருபா ரூபம். ஏன் அப்படின்னாக்கா, அதுக்கு உருவம் இருந்ததுனாக்கா, அது உருவம் இருந்ததுன்னா இப்படி கையை கொண்டு போனா முட்டணும். முட்டல, அது அந்த பக்கம் போயிடுது கை. அதனால அது அருபா ரூபம். அது போல ஆகாயமும் அருபா ரூபமா இருக்கு இல்லையா? இது வந்து புலன்களால தெரிஞ்சிக்கக்கூடியது எல்லாமே அருபா ரூபம். ஐம்புலன்களாக தெரிஞ்சுக்கலாம். இந்த காற்றை தெரிஞ்சுக்கலாம், நெருப்பை தெரிஞ்சுக்கலாம், ஆகாயத்தை தெரிஞ்சுக்கலாம். அப்படிங்கிறதுனால அது அருபா ரூபம். ஆனா துணிவு நினைவு அப்படிங்கிறது இதுக்கெல்லாம் ஆதாரமான இந்த துணிவு நினைவுன்னு சொல்லக்கூடிய அந்த ஆதி எதால தெரிஞ்சுக்க முடியும்? அறிவாலத்தான் தெரிஞ்சுக்க முடியும், யூகத்தால தான் தெரிஞ்சுக்க முடியும். அதனால அது அரூபம். இதை வேற ஏதாவது தெரிஞ்சுக்க முடியுமா? அதை தெரிஞ்சுக்க முடியாது. காட்டுக்கு போய் காட்டுக்கோ மலைக்கோ போறான். நீண்ட நாள் தனிமையில தவம் பண்றான். ஒரு ஸ்டேஜில் அவனுக்கு என்ன தோணுது, நம்ம நல்லா தவம் பண்ணி பெரிய ஆள் ஆயிட்டோம், சரி நம்ம இனிமே வந்து திரும்பி போகலாம் அப்படின்னு திரும்பி வரானாம். திரும்பி வந்தோன்னே ராஜலிங்கம் பார்த்துட்டு, என்னடா பைத்தியக்கார மாதிரி ஒருத்தன் வரானேன்ட்டு, என்ன பைத்தியக்கார மாதிரி இருக்க, எங்கேருந்துடா வர்ற அப்படின்னு கேட்குறாரு. அவர் துணியில் கேட்குறாரு. அவரு கேட்க தானே செய்வாங்க. ஏதோ ஒரு புது ஏரியாவுக்கு நம்ம போனோம்னா, நம்ம எவ்வளோதான் நல்லவனா இருந்தாலும் அங்கே உள்ளவன் வந்து தாதாவை ஆக்ட் பண்ணி, நீ எங்கேருந்து வந்தா, ஏன் வந்தா அப்படின்னு 90 கேள்வி கேட்பான். அது போல ராஜலிங்கம் கேட்குறாரு. அவனை கேட்டானே அவன் வந்து, நம்ம எவ்வளோ பெரிய ஆளு, நம்ம இவ்வளோ நாள் தனிமையில் இருந்து என்ன தவம்லாம் பண்ணி நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக நம்ம வந்துட்டு இருக்கோம், நம்மளை பார்த்து இவர் கேட்குறாரு அப்படின்னு அவருக்கு வந்து சடார்னு கோவம் வந்து ராஜலிங்கத்தை திட்ட ஆரம்பிச்சிடுறாரு. நான் எவ்வளோ பெரிய ஆளு, என்ன தெரியாம நீ பாட்டு இது மாதிரி கேட்குறிய அப்படின்னு. அப்ப அந்த இயல்பான அந்த மூர்க்க குணம், கோபம் வந்து காட்டுல இருந்ததுனால மறைஞ்சு இருந்தது. நாட்டுக்கு வந்தோன்னா தன்னை அறியாம வெளிப்படுது அப்படிங்கிறது தான் உண்மை. என்ன, இது எல்லாமே நம்மளே ஏமாத்திக்கிறது தான். ஒரு ஏற்கனவே கேட்டாரு, மான் தொல்லை உட்காந்து தியானம் பண்ணலாமா, புலித்தொல்ல உட்காந்து தியானம் பண்ணலாமா, அதனால என்ன பலன் அப்படின்னு. அது எல்லாமே ஒரு மாயை தான். என்ன, ஆகையினால அதுல இருந்து எந்த விதமான உண்மையும் இல்லை. நம்ம இல்லறத்துல இருந்துகிட்டே பட்டற்ற நிலையில் பட்டற்ற துணிவாய் பட்டற்று இருப்பதே முக்தி. என்ன, தாமரை தண்ணீர் போல
எப்போ நம்ம வாழ கத்துக்கிறோமோ அப்பதான் வந்து நம்ம வந்து அதுல இருந்து விலகி இருக்கோம்னு அர்த்தம். தாமரை இலையில தண்ணி ஒட்டுதா? ஆனா தண்ணியிலேயே இருக்கு. அது போல அதுலயே இருக்குன்னு அதுல ஒட்டக்கூடாது. அதுதான் உண்மையான நிலை. அந்த நிலையில இருக்கும்போது தான் நம்ம வந்து அந்த பற்றுல இருந்து விலகி இருக்கக்கூடிய தன்மை ஏற்பட்டு போகுது. நம்மளா விட்டுட்டு வர்றது வந்து அதுக்குத்தான் ஆதிசங்கரர் கதையில என்ன சொல்றாங்க, தாம்பத்தியத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு, இல்லாட்டி உனக்கு முக்தி கிடைக்காது அப்படிங்கறதுனால அவரு வேற உடம்புல போய் அந்த தாம்பத்தியத்தை அனுபவிச்சுட்டு அப்புறம் அந்த உயர்ந்த நிலையை அடையிறதா ஒரு கதை இருக்கு. அது போல அனுபவிக்க வேண்டியதை அனுபவித்து அனுபவிக்கின்ற முறைப்படி அனுபவித்து ஐக்கியமுக்தி அடையணுங்கிறது தான் நோக்கமே ஒழிய, எது ஒண்ணு நம்ம அனுபவிக்காம விட்டுட்டாலும் அது வந்து ஒரு பெரிய பூதாகரமா நாளைக்கு உன்னுடைய முன்னேற்றத்துக்கு தடையா தான் இருக்கும். அதனால இது எல்லாமே கொஞ்ச நாளைக்கு அப்படிதான் இருக்கும். என்ன கொஞ்ச நாளைக்கு இந்த ஆரம்ப காலங்கள்ல தியானம் பண்ணும்போது புற வாழ்க்கையெல்லாம் இடைஞ்சலா இருக்கிற மாதிரியும், சத்தங்கள்லாம் இடைஞ்சலா இருக்கிற மாதிரியும், ஒரு அமைதியான சூழ்நிலை இருந்தா நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி தோணும். ஆனா அது எல்லாமே சரியில்லை. என்ன நம்மளோட கடமையில இருந்து தவறாது கடமைகளை செய்துக்கிட்டே இருந்து அப்படி பரஞ்சோதியம்மா நினைச்சிருந்தாருன்னா நமக்கே நம்ம வந்து தியானம் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி தோணுது தோணுது. அவருக்கு எந்த நிலையில இருந்திருப்பாரு? அவருக்கு அது தோணி இருக்காதா? இருந்தாலுமே தன் நிலையில இருந்து கீழே இறங்கி வந்து இந்த ஒரு விஷயத்தை சுமந்துக்கிட்டு உலகம் முழுக்க பயணம் செய்து அதை பிரச்சாரம் பண்ணாரா இல்லையா? அதனால கடமையில இருந்து தவறக்கூடாது. அது தோணும் தான். தோணும் போதெல்லாம் அது ஒரு வைராக்கியமா உள்ளத்துல இருந்துகிட்டே கடமைகளை செய்துக்கிட்டே என்ன நம்மளுடைய இலக்கை நோக்கி பயணிக்கிறது தான் புத்திசாலித்தனம். இல்லாட்டி பிரச்சனை ஏற்படும். என்ன கடமைகளை கவனிக்க தவறிட்டோம் அப்படின்னா பிரச்சனை ஏற்படும். குடும்பத்துல வந்து நிம்மதி இருக்காது. இப்போ தியானத்துக்கு வரும்போதே சில பேருக்கு வீட்டில் இவர் எங்க போறாருன்னு தெரியலையே, ஞாயிற்றுக்கிழமை ஏன்னா போயிடுறாரு அப்படின்னு ஒரு சந்தேகம் ஏற்படுறது இயற்கை. ஆகையினால குடும்பத்தை அனுசரிச்சு போகாட்டி என்ன ஆகும்? தியானம் பண்ண முடியாது. இவனுடைய இலக்கிய அப்ப வந்து கெட்டு போயிடும். நிம்மதி இருக்காது. டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதனால தியானத்தை பத்தி தெரியாதவங்க, சுப்புலட்சுமி தெரிஞ்சுக்கிச்சு பண்ணாது. தியானத்தை பத்தி தெரியாதவங்க கண்டிப்பா இடைஞ்சல் பண்ணுவாங்க. நீ ஏன் தியானம் பண்ற?